ஹலோ நண்பர்களே, இங்கே நம்ம கொஞ்சம் கெப்பி மீன் வளர்க்குறோம். இது வந்து சரியான விலை இந்த கெப்பிக்கெல்லாம். பேர் வந்து ஏதோ ஆல்பினோ ரெட் ஆல்பினோவோ அங்கே இப்படியே சொன்னாங்க. அது மறந்து போச்சு. கடையில் வாங்கினது தான். பின்ன கொஞ்சம் வந்து வேறு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது. தண்ணி வந்து கொஞ்சம் காலமாயிட்டு ஒரு வாரம் ஆச்சு. தண்ணி மாற்ற போகிறேன் இன்றைக்கி. ஓகே, இந்த மேலே கிடக்கிற செடி பார்த்தீங்களா, இது இருக்கிறதுனால ஆக்சிஜன் கிடைக்குமா இல்லை இதில் இது இற கிடைக்குமான்னு தெரியல. இருந்தாலும் மாற்றின பிறகு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த வலையால், என்ன தெரியுதா, டீ எடுக்கிற வலை. இப்போ இதில் டீயில் எடுக்க மாட்டோம். இந்த வலையை வச்சு மீனை பிடிச்சி அதில் போட்டு இந்த தண்ணியை மாற்றிட்டு ஃப்ரெஷ் தண்ணியை ஊற்றுவோம். ஓகே, இதில் கிடந்த இதுக்கு என்ன இது பாயன்பாங்க, ஆனால் இது என்ன பேர் தெரியல, மாற்றியாச்சு. இனி இப்போ மீனை பிடிச்சி போடுவோம். தண்ணி ஒரு வேளை வற்ற வச்சா தான் மீன் வருமான்னு தெரியல. வந்துருச்சு. எப்படி துள்ளுது, எப்படி ஐடியா. இது இப்போ சாப்பிடவே இல்லை ஒன்றும். அதனால் நான் திங்கிறதுக்கு தான் கையை விடுறேன்னு நினச்சி எல்லோரும் வராங்க. ஐயோ வரலையே. எப்படி கொஞ்சம் சிக்கினாங்களா, அப்படியே இதை பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்கா, கலர் நல்லா இருக்குல்ல. டப்புடு தூக்கணும், அப்படியே போட்டுக்கணும், இல்லை அவங்க தாவிடுவாங்க. நிறையா இருக்குது. இந்த வரல. வித்தியாசமான கொஞ்சம் தூக்கலாம் பார்த்தா வர மாட்டேங்கி. தூக்கணுன்னா தூக்கலை. தூக்கிட்டேன்ல. இது பார்த்தியில் எது வித்தியாசம் இருக்கா, நல்லா இருக்கல இது கலரு. அப்படியே தூக்கி எடுத்ததும் டப்புன்னு கவுத்திடணும். இப்போ அதுவும் தாவி இருக்கும். ஒரு நீளம் இருக்கும். இந்த நீளம் தான் வரமாட்டேங்கி. இந்த நீளம் தான் கரெக்டாக உள்ளே சிக்கிட்டு. பார்த்தீங்களா, வெள்ளை நீலை எல்லாம் சேர்ந்துருக்கா. தூக்குறது அப்படியே போட்டுருவோம்ல. நம்ம இதில் தண்ணியெலாம் தூக்கி செடிகளுக்கு ஊற்றியாச்சு. அது தண்ணி ஊற்றாமல் காஞ்சி போயிருந்தது, செடிகளுக்கு ஊற்றியாச்சு. என் தொண்டையே போச்சு. ஹலோ, மைக் டெஸ்டிக் 1 2 3 ரெடி ஆகிடுச்சுனாக்கே. நேற்று கொஞ்சம் குளிர்ந்து தண்ணி குடித்தோம், அப்படி ஆகிட்டு. ஓகே, இனி இப்போ இதுக்கு கிடக்கிற இதுக்கு தமிழில் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. சரி, தண்ணிக்குள் கிடக்கும் செடி அதையெல்லாம் தூக்கி அந்த இதில் போடுவோம். அப்படியே அதில் போட்டுட்டு அதை கொஞ்சம் வெதறி விடுவோம். இது போடுறதுக்கு 2-3 காரணங்கள் உண்டு. இதில் வந்து இந்த பெருசாக இருக்கிற சில கெப்பி மீன் உண்டு. அது வந்து இந்த குஞ்சு பொரிக்கிற நேரத்தில் இந்த பெரிய மீன்லாம் பசிச்சு கிடக்கும்போது இந்த குஞ்சுகளை இப்படி சாப்பிடக்கூடாது. அதுக்காக இந்த குஞ்சுகள் என்ன செய்யணும்னா கரெக்டாக இந்த இதுக்கு வந்து ஒளிஞ்சிக்கிறோம். அதனால் அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அவ்வளோதான். இதில் கையில் பிடிச்சி காமிக்கான்னு பார்த்தா நடக்கவும் செய்யாத, கையில் பிடிக்க முடியாத. எப்படி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நம்ம அதவே எடுத்துருவோம். நம்ம ஆயுதத்தை எடுப்போமாக. எடுத்துகிட்டு ஐயோ இதுக்கு வந்து ஆயுதத்தை எடுத்து கோல்றது பெரிய கஷ்டமாக இருப்போருக்கு. ஆமாடா, வர்றது பெரிய சங்கடம் தான். அப்படியே வந்துடுங்க. வந்துட்டு எப்படி இது ரெட் ஆல்பினோ, இதுதான் பயங்கரமாக தாவுதா. ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கா. சைடில் கொஞ்சம் நீல கலர் தெரியுதா, நல்லா இருக்குல்ல. ஓகே, இதை அப்படியே ரிலீஸ் பண்ணுவோம். ஓடி போயிருங்க உள்ளே போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கிடைக்கிறத கொஞ்சம் மீனை அப்படி எடுத்து போட பிடிச்சா பாடுவோம். இல்லாட்டி மிச்சத்தை நான் அப்படி தூக்கி பக்கெட்டோட கவத்திட வேண்டியதான். இது அப்படியே ரிலீஸ் பண்ணுவோம். அப்படியே ஓடுங்க, எல்லோரும் ஓடுங்க. இன்னும் ஓட மாட்டேங்கி. போ. டைம் இல்லை, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. போ. என்னது மேலே சொத்துரம் தொழுகுது, செம்பருத்தி பூவா பாரு.
நம்ம வச்ச செம்பருத்திக்கு போய் நம்மளை பயமுறுத்துது. இது கருப்பாக ஒரு மீன் இருக்குது, அது என்ன பேருன்னு தான் தெரியல. அதுதான் அப்புறம் டப்புன்னு விழுந்து, இப்போ தூக்கினா விழத்தான் செய்யும். டப்புன்னு தூக்கி அடிப்பார் கரெக்டாக இங்கேருந்து அங்கிட்ட சொற்கடிச்சிட்டு தண்ணிக்கிலே விழுந்தனால தப்பிச்சிருச்சு. இந்த ஐட்டத்தோட பேர் என்னன்னு தெரியல, கிடச்சின்னு காமிக்க. இந்த ஒரு ஐட்டத்தை பார்த்தீங்களா, லைட்டாக ஒரு வெள்ளை நீல ஆரஞ்சு 3 கலர் இதா, வெள்ளை நீல ஆரஞ்சு. இதோட பேர் கரெக்டான பேர் எனக்கு தெரியல, ஆனால் கெப்பி தான். இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இதோட பேர் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா அப்படி கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் புது வகையான ஹெலிகாப்டர் மாதிரி தான் இருக்குது. அது உள்ளே விழுந்துன்னு ஆக்டிவ் ஆகிட்டாங்க எல்லோரும். தெரியுதா? இது தெரிய மாட்டேங்கோ. நல்லா பாருங்கள். ஓகே, நமது வேலை முடிந்து விட்டது. எல்லாரையும் அப்படியே எடுத்து அதோட வாசஸ்தலத்திலே விட்டாச்சு. தண்ணிக்கு அடியில் கூடிலாம் போகுது, தெரியுமான்னு தெரியல. இந்த இங்கே கொஞ்சம் கிடக்குது. ஓகே, இப்போ அவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஓகே, தெரியுதா? அடுத்து இங்கே ஒன்று க்ளீன் பண்ணிட்டேன் முதைய. அதுக்கு வந்து ஆப்ரிக்கன் முஷின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்ன, அதுக்கு தமிழ் என்ன வேணும்னு தெரியலையே. இதுங்க காமிக்கிறேன். பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய ஒரு குழம்பை நம்ம செட் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது. தண்ணி ஆடுறதுனால க்ளீன் ஆக மாட்டேங்கி. ஒரு நிமிஷம். தெரியுதா? இது ஆப்ரிக்கன் முஷிம்பாங்க. அவசரத்தில் யாரும் கெளுத்தி மீன் கெளுறு மீன் சொல்லிடாதீங்க, அது கிடையாது ஐட்டம். சரியான வெயிட் இது. அதோட என்ன சொல்கிறது, எந்த மீனை போட்டாலும் தின்றுடும் அந்த மாதிரி மீன்கள். வேறு தின்னுக்கிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ கிளியர் ஆகிட்டு. Thank you.